ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பு பிரியமானவர்களே, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த 6, 7, 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது சகாயு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த சகாயு பாவியான மனுஷன் சொல்லி ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே தங்குறார். அப்போது இயேசுவை பார்த்து ஜனங்கள் ஒரு முறுமுறுக்கிறாங்க, இவர் பாவியான மனுஷன் வீட்டில் போய் தங்குறாரே அப்படின்னு சொல்லி. அதுக்கு சகாயு தான் செய்த தவறு ஏதாவது இருந்தால், யார் இடத்துல நான் அநியாயமாய் வாங்கினது இருந்தாலும் 4 தனையாக அவனுக்கு திரும்பி நான் கொடுக்குறேன் அப்படின்றார். உடனே இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கடைசியில் ஒரு வார்த்தைக்கு நான் வரேன். 9ஆவது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். நண்பு பிரியமானவர்களே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்னா காப்பாற்றப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டது. என் அன்பு பிரியமானவர்களே, யாராவது என்னை காப்பாற்றுவாங்களா? யாராவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுவாங்களா? யாராவது இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுவாங்களா? யாராவது இந்த வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றுவாங்களா? யாராவது இந்த உபதிரவத்திலேருந்து என்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறியா? நீ உன்னை காப்பாற்றுக்கணுமா? நீ காப்பாற்றப்பட வேண்டுமா? அப்படின்னா இயேசு உன் வீட்டுக்குள்ளே வரணும். உன் வீடுனா உன் இதயத்துக்குள்ளே வரணும். உன்னுடைய இதயமே அவருடைய வீடு, உன்னுடைய சரீரமே அவருடைய ஆணை. ஸோ இயேசு உனக்குள்ளே வந்துட்டாரன்னா உன்னை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. நீ காப்பாற்றப்படுவ, அப்படின்னா ரட்சிக்கப்படுவாய். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் அன்பு பிரியமானவர்களே, கூப்பிடுறியா? இயேசுவை ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. பார்க்குற உங்களுடைய பிள்ளைகளே எந்த விஷயத்தில் பயந்து ஆண்டவரே என்னை யாரை காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே, அதாவது அவங்க எதிர்த்துக்குள்ளே போய் அவங்களை குடிக்கொண்டு அவங்களை காப்பாற்றும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். God bless you. Thank you.